உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் சம்ஸ், நம்ம இன்னும் மேத்ஸ் ஆப்டிடியூட் அப்ளிகேஷன் சம்ஸ் இன்னும் பார்க்கல. அதில் வந்துட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, அப்ளிகேஷன் சம்ஸில் எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கீழே ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ் வரும், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் வரும், நெக்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் நான் ஆக்சுவலாக வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த லாஸ்ட் 5 டேஸ்க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தேன்ல, அது அப்ளிகேஷன் சம்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக நான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லியிருந்தது வந்துட்டு டைம் அண்ட் ஒர்க் அண்ட் பைப் அண்ட் சிஸ்டம்ஸும் டைம் அண்ட் டிஸ்டன்ஸும் நான் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லியிருந்தேன். அதில் டைம் அண்ட் ஒர்க் அண்ட் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். அதில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸு, போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், இது எல்லாமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல வெயிட்டேஜ் கொடுத்து எங்களுக்கு அது கொஞ்சம் பேசிக்ஸ்லேருந்தே கொஞ்சம் சொல்லி கொடுத்து அது மட்டும் கொஞ்சம் நல்லா தனி வீடியோவாக எடுங்கிற மாதிரி எல்லோரும் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் வந்துட்டு எல்லாமே கிளப் பண்ணி தான் ஒரே வீடியோவாக தான் நான் எடுத்திருந்தேன் எல்லாமே வந்துட்டு. ஆனால் எல்லாருமே அதை ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தனால நான் இந்த ஆக்சுவலாக நான் இப்போ நான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, வெறும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும்தான் நான் இந்த இதில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கு தான் ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸு, போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸு, நெக்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே ஆக்சுவலாக தனி வீடியோவாக ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்தே கேட்டிருந்தனால நான் ஆக்சுவலாக அந்த வீடியோவை மட்டும் ஏன்னா இது நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. அதனால வந்துட்டு நான் அதை வந்துட்டு நாளைக்கு மண்டே வந்துட்டு நான் உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிலேட்டடான உள்ள சம்ஸை மட்டும் இது ஆக்சுவலாக ஒரு மொத்தமாக எடுக்க வேண்டிய வீடியோ தான், அன்பிளான்ல ரிக்வெஸ்ட்னால நான் இதை தனியாக நான் ஒதுக்கி எடிட் பண்ணி நான் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் நான் உங்களுக்கு தனி வீடியோவாக இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் ப்ராக்டிஸ் சம்ஸ்க்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு பேசிக்ஸு, அதில் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோ லிங்க், பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இதை பாருங்கள். ஓகே? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. அதாவது நம்ம ஒரு இப்போ ஜென்ரலாக பிஸ்னஸ்னால் என்னது, ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு ஒரு லாபம் வச்சு விற்பாங்க. அந்த லாபம் அவங்களுக்கு, அந்த லாபம் கிடைக்கிறதுல தான் அவங்களுக்கு ஆக்சுவலி அதுதான் அவங்களுக்கு வருமானமே. கரெக்டாக நம்ம வேலைக்கு போனோம்னா நமக்கு ஒருத்தவங்க வந்து நமக்கு சம்பளம் கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான், நமக்கு அது முடிஞ்சிச்சு. பட் பிஸ்னஸ்னால் அப்படி கிடையாது. ஒரு இடத்துலேருந்து வாங்குறாங்க, ஆர் சம்டைம்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் இருப்பாங்க. அது ஒரு மேனுஃபேக்சராக இருந்தால் கூட அவங்க சில பொருட்கள்லாம் வாங்கி தான் பண்ணணும். கரெக்டாக வாங்கி ஒரு இடத்த மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்க மொத்தமாக அவங்க வாங்குற காஸ்ட்டை வந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாங்கிட்டு நெக்ஸ்ட் விற்கிற ப்ரைஸை வந்து நம்ம செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக வாங்கிட்டு விற்கும் போது கண்டிப்பாக விலையை கூட்டி தானே விற்பாங்க. அப்போ உங்களுக்கு கெயின் தானே கிடைக்கும். எங்கேருந்து லாஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸும் வரும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனா டைம் கூட எடுத்துக்கோங்களேன். கொரோனா டைம் மேபி அவங்க அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டாக் வாங்கியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கிளியர் பண்ணி ஆகணும். ஏன்னா புதுசாக வந்துட்டே இருக்கும். கிளியர் பண்ணி ஆகணும் போது அவங்க விற்றா போதும். அட்லீஸ்ட் ஸ்டாக் அப்படியே கோடவுனில் அப்படியே ஆல்வேஸ் அவங்க ஷாப்பில் அப்படியே இருக்கிறதுக்கு போல விற்றா போதும். அட்லீஸ்ட் நமக்கு லாஸ் ஆனால் கூட பரவாயில்ல, இங்கே தேங்காமல் போயிடுச்சுன்னா போதுங்கிற நிலைமைக்கு வருவாங்க. இப்போ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்திங்கன்னா மேங்கோஸ்லாம் அழுகி போச்சுன்னா கொஞ்சம் அவங்க வாங்கினதை கம்மி விலைக்கு தான் விற்பாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு என்ன ஆகும், லாஸ் தான் ஆகும். இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா 70 ரூபாய்க்கு விற்பாங்க, அப்போ லாஸ் ஆகும். பட் ஜென்ரலாக 100 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா 150 ரூபாய்க்கு தான் விற்பாங்க. அவங்களுக்கு ஒரு 50 ரூபா ஒவ்வொரு கிலோக்கும் ப்ராஃபிட் வர மாதிரி தான் அவங்க விற்பாங்க. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு ஜென்ரலாகவே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும், காஸ்ட் ப்ரைஸ் நெக்ஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது 100 ருபீஸ் அப்படின்னா 150 ருபீஸ்க்கு விற்கிறாங்கன்னா இல்லை கெயின் தானே, ப்ராஃபிட் லாபம் தான் கிடைக்குது. கெயினுங்கிறது அப்போ என்னது, இந்த 150 மைனஸ் 100, அதை தான் ஒரு ப்ராஃபிட்டாக சொல்லியிருப்பாங்க. செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் தான் கெயின்னு சொல்லியிருப்பாங்க. இது அவன் விற்கிறது வந்துட்டு இப்போ 100 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கான். நெக்ஸ்ட் அவனுக்கு அந்த அழுகி போச்சு, மேங்கோலாம் அழுகி போயிடுச்சுன்னா கிளியர் பண்ணிடணுங்கிறக்கா 70 ரூபாய்க்கு விற்பாங்க. கரெக்டாக 70 ரூபாய்க்கு விற்கும் போது இப்போ என்ன ஆகுது, 100லேருந்து 70 ரூபா 30 ரூபா லாஸ் ஆயிருக்கு. கரெக்டாக லாஸ் ஆயிருக்கு. இங்கே வந்துட்டு ப்ராஃபிட் ஆயிருக்கு. ப்ராஃபிட்டுங்கும் போது நம்ம வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பண்ணுவோம். இதே லாஸ் அப்படின்னா காஸ்ட் 100 மைனஸ் 70 தானே 30 வருது. ஸோ அதுதான் ஃபார்முலா, வேறு ஒன்றுமே இல்லை. காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு போடுவோம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சம்டைம்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா
100லேருந்து 150க்கு வந்துட்டு எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா கெயின் பர்சன்டேஜாக கொடுத்துருப்பாங்க. அதாவது 50% கெயின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 50% கெயின்னா 100 காஸ்ட் ப்ரைஸ் 100னா 100 50%ங்கிறது 50 rupees. ஸோ 150 rupeesக்கு விற்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இது எப்படி கொடுத்துருப்பாங்க 30% லாஸில் விற்றாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 100லேருந்து 30% லாஸ்னா 100ல் 30% அப்படிங்கிற 30 rupees. ஸோ 70 rupeesக்கு விற்றுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பர்சன்டேஜை வச்செல்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்படி நம்ம மெயினாக நம்ம என்ன ஆக்சுவலி இந்த பேசிக்ஸ்லாம் நான் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா காஸ்ட் ப்ரைஸை வந்துட்டு 100% அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு தான் நம்ம மேக்ஸிமம் எல்லாமே பண்ணுவோம். காஸ்ட் ப்ரைஸை 100% அப்படின்னு அசியூம் பண்ணுறோன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே எடுத்துக்கோங்களேன். இப்போ செல்லிங் ப்ரைஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கல, கெயின் வந்து 50% அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிப்போம்னா செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா செல்லிங் ப்ரைஸை வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ் 100%, கெயின் 50%ன்னு கொடுத்துருக்காங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 150%. இந்த மாதிரி வச்சு கண்டுபிடிப்போம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். அது கெயின் சப்போஸ் லாஸ்ட் 30% அப்படின்னு இருக்குன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 30% அப்படின்னு 70% அப்படின்னு வச்சு கண்டுபிடிப்போம். அது 100 - 30 வந்து 70%. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 1000 ரூபான்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். காஸ்ட் ப்ரைஸ் 1000 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 100% வந்து 1000 rupeesன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 150%ங்கிறது கெயின் வந்து 50%ன்னு கொடுத்துருக்காங்கன்னா 150%ங்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். புரியுதுங்களா. ஸோ 150%ங்கிறது என்னது, இதில் 50%ங்கிறது எவ்வளோ 500. ஸோ 150%னா 1000 + 500 இஸ் ஈக்குவல் டு 1500 rupees. இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிப்போம். இது லாஸ்ட் 30%ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா செல்லிங் ப்ரைஸுங்கிறத பர்சன்டேஜ் வந்து 70% இருக்கும். இதுதான் ஒரு சின்ன பேசிக்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுதுன்னா மார்க்டு ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்கும். அதுவும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் லாஸு கெயின் அது எல்லாமே காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து சொல்கிறது. காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து லாபம் நஷ்டம்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட ஜென்ரலாகவே நம்மளோட எல்லா பேக்கேஜில் எம்ஆர்பின்னு ஒன்று இருக்குமா, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் 100 ரூபா 620 ரூபான்னு போட்டிருக்குன்னா அவங்க அதுலேருந்து இப்போ நம்ம ஒரு மளிகை கடைக்கு போகிறோம்னா நம்ம 120 ரூபான்னு நினச்சிட்டு வாங்கிடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா பில்லில் 115 ரூபான்னு தான் போட்டிருப்பாங்க. அப்படின்னு அர்த்தம் ஒரு இவ்வளோ ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ஒரு 5% ஒரு 3% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ டிஸ்கவுண்ட் அதாவது அந்த 120 ரூபா அப்படிங்கிறது என்னதுன்னா மார்க்டு ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் மார்க் பண்ணியிருக்க ப்ரைஸ் ஆர் ஒரு ப்ரைஸ். ஆனால் விற்கிற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் பண்ணி வரதில்ல 115 ரூபா தான் அவனுடைய செல்லிங் ப்ரைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவன் விற்கிற ப்ரைஸ் 115 ரூபா தான். ஆனால் அதில் மார்க் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்துட்டு 120. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா த காஸ்ட் ப்ரைஸ் இஸ் மார்க்டு 20% அப்படின்னு மார்க்ட் அப் 20% ஆர் இன்க்ரீஸ்டு பை 20%ன்னு கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோன்னு சொல்லியிருப்பாங்க. ஆல்ஸ் எல்லா இடத்துலையுமே இப்போ என்ன சொல்லுவாங்க ஓவரால் 10% டிஸ்கவுண்ட் அப்படின்லாம் போட்டிருப்பாங்கல்ல. டிஸ்கவுண்ட்னா மார்க்டு ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா. அந்த கான்செப்ட்ஸ்லாம் நான் ஆல்ரெடி டீச் பண்ணிட்டேன். பட் ஜஸ்ட் மார்க்டு ப்ரைஸ் தான் இன்னொரு வாட்டி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜஸ்ட் நான் இப்போ சொன்னேன். ஓகேங்களா. இப்போ நம்ம டேரெக்டாக சம்ஸ்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எதுவும் ரொம்ப டீட்டெயில்டாலாம் கவர் பண்ணலை. உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நல்ல தரவாக தெரியணும்னா பிளேலிஸ்ட் லிங்க் கீழே இருக்குது. அது எல்லாமே நான் ஃப்ரம் பேசிக்ஸில் ஷார்ட் ட்ரிக்ஸ் வரைக்கும் எல்லாமே அதில் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சம்ஸ் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் செஷன் தான் இது. ஓகேங்களா. சம்ஸ் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா on selling an article for ₹155 a man bears a loss of 16.2/3%. Find the cost price of the article அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் a minute friends. ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 155 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 155 கொடுத்துருக்காங்க. லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. loss percentage is equal to 16.2/3%. இந்த 16.2/3% அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 16.66% அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்த்தோம்ல அந்த பர்சன்டேஜ் தான். அதுதான் 2/3% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறது நான் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதி காமிக்கிறேன். நீங்கள் எக்ஸாமில் இந்த ஸ்டெப்பெல்லாம் எழுதவே கூடாது. டேரெக்டாக ஆன்சருக்கு தான் வரணும். ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணவே முடியாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு நான் 155 அப்படின்னு போட்டிருக்கேன்னா லாஸ் வந்து 16.2/3% அப்படின்னு அர்த்தம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. நம்ம எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸை 100%ன்னு வச்சுப்போமா. ஸோ அந்த 100% வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா. இங்கே வந்து 16.2/3% இருக்கு. 16.2/3% நம்ம வந்துட்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணோம்னா 1/6 ஆகிடுமா.
ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆகும் 1/6 ஆகிடும் கரெக்டா. இந்த 100% ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் ஆனால் 1 ஆகுமா? கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ், 1 ஆகிடும். ஸோ அதாவது காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து நம்ம லாஸை சப்ட்ராக்ட் பண்ணோம். காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லாஸ் பண்ணால் தான் நமக்கு செல்லிங் ப்ரைஸோட பெர்சன்டேஜ் கிடைக்கும் கரெக்டாக. காஸ்ட் ப்ரைஸ் 100%னா 1, லாஸ் பர்சன்டேஜ் வந்து 1/6 கரெக்டாக. 1 - 1/6 புரியுதுங்களா? அது லாஸ் கொடுத்துருக்காங்க. 1 - 1/6ங்கிறது எவ்வளவு? 5/6 அப்படின்னு வருமா? ஸோ 5/6 அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. 5/6 அப்படிங்கிறது தான் என்னதுன்னா செல்லிங் ப்ரைஸ் ஓகேங்களா. இந்த 100% நான் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிறேன். அதாவது 1 பார்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுதான் காஸ்ட் ப்ரைஸு. அந்த 5/6 பார்ட் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 155 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் இன்ட்டு 5/6 ஈக்குவல் டு 155. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 155 இன்ட்டு 6 divided by 5 வருதா. இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 31 வருது. 31 into 6, 30 into 6 அப்படிங்கிறது 180 plus 1 into 6 which is equal to 186 rupees. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 186 rupees ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன் ஓகே. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எக்ஸாமில் என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இம்மீடியட்டாக காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 100%ன்னு தெரியும். ஸோ செல்லிங் ப்ரைஸோடைய பர்சன்டேஜ்ங்கிறது என்னது? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் கரெக்டா. இதில் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 16/2/3%. நான் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் 1/6 ஆகுமா? ஸோ 100%ங்கிறது 1 கரெக்டா, ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால். ஸோ 1 - 1/6ங்கிறது 5/6. இதுதான் வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ். நீங்கள் டேரெக்டாக செல்லிங் ப்ரைஸ் 5/6 155னா 1 பார்ட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் டேரெக்டாகவே போயிடணும் ஓகேங்களா. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வரக்கூடாது. 5/6 பார்ட் 155 கொடுத்துருக்காங்க. அப்போ 1 பார்ட் என்னதுன்னா 186 rupees. ஒரு ஆன்சர் இஸ் 186 rupees. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸை நீங்கள் போடவே கூடாது. பெரிய ட்ரிக்ஸே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஷார்ட்கட்டும் அதுதான், ட்ரிக்ஸும் தான், ஷார்ட்கட் தான். ஸ்டெப்ஸ் போடாமல் டேரெக்டாக இதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வரும். அதுக்கு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ப்ரைஸ் ஃப்ரம் rupees 150 to 300 are sold at price ranging from 250 to 300. What is the greatest possible profit that can be made in selling 15 books அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புக்கை வந்து அவன் ப்ரைஸ் வந்து 150லேருந்து 300 rupees வரைக்கும் வாங்குறான். விற்கிறது வந்துட்டு 250லேருந்து 350 rupees வரைக்கும் விற்கிறான் அப்படின்னா அவனோட கிரேட்டஸ்ட் பாசிபிள் ப்ராஃபிட் என்னவாக இருக்கும், அவனோட அதிகமான லாபம் எதுவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன படிக்கிறோம்னா, காஸ்ட் ப்ரைஸில் இருக்கிறதுலே கம்மியான காஸ்ட் ப்ரைஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ஓகேங்களா. ஸோ காஸ்ட் ப்ரைஸில் இருக்கிறதுலே லோயஸ்ட் எடுத்துக்கணும் 150. செல்லிங் ப்ரைஸில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் எடுத்துக்கணும். அப்போ தானே லாபம் அதிகமாக வரும். செல்லிங் ப்ரைஸில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க? 315 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் கெயின் அப்படிங்கிறது என்னது? 200. கெயின் அப்படிங்கிறது 200. அவங்க நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க? Sorry friends, what is the greatest possible profit that can be made in selling 15 books? ஒரு புக்குக்கு அவங்களால 200 rupees லாபம் பார்க்க முடியுது அப்படின்னா 15 புக்ஸுக்கு வந்துட்டு 200 into 15 which is equal to 3000 rupees. ஸோ இதோடைய ஆன்சர் 3000 rupees அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். அதிகமான ப்ராஃபிட்னா இருக்கிறதுலே லீஸ்ட் காஸ்ட் ப்ரைஸையும் அதிகமான செல்லிங் ப்ரைஸையும் எடுத்து அதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா அதான் கெயின். ஒரு புக்கோட கெயின் அதுலேருந்து 15 புக்ஸாக கண்டுபிடிச்சா 15 புக்ஸோட கெயின் கிடைச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்ட் சம் போயிடலாம். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the profit earned when an article is sold for rupees 800 is 20 times the loss incurred when it is sold for rupees 275. At what price should the article be sold if it is desired to make a profit of 25% அப்படின்னு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஆர்டிக்கிளை அவன் விற்கும் போது ஒரு ஆர்டிக்கிளை வந்து 800 rupeesக்கு விற்கிறாங்க ஓகேங்களா. அந்த ஆர்டிக்கிள் ப்ராஃபிட் அவன் ஒரு இதை விற்கும் போது அவனுக்கு ஆகிற கெயின் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 rupees வருது அப்படின்னு சொல்கிறான். தட் இஸ் 20 times. அந்த கெயின் வந்துட்டு 20 times the loss incurred when it is sold for rupees 275 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அவன் 800 rupeesக்கு விற்கும் போது அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது ஓகேங்களா. அதே மாதிரி அந்த ப்ராஃபிட் கிடைக்கிறது வந்துட்டு திருப்பி அவன் 275 rupeesக்கு விற்கும் போது 20 times அந்த லாஸ் வந்து 20 times-ஆக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா 2 செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. செல்லிங் ப்ரைஸ் 1, செல்லிங் ப்ரைஸ் 2ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா rupees 800ன்னு கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து 275ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் விற்கும் போது அதாவது கெயின் கிடைக்குது. அந்த கெயின் வந்துட்டு
20 times the loss அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது செகண்ட் இது வந்து இந்த கெயின் வந்து இந்த செல்லிங் ப்ரைஸில் விற்கும்போது அந்த லாஸ் வந்து 20 times the loss அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோதான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ கெயினுடைய ஃபார்முலா என்னது? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். கரெக்டா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னது? 800 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு 20 times ஆஃப் லாஸ் அப்படிங்கிறது என்னது? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸா? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் 275 அப்படின்னு வச்சுக்கலாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ 800 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 20 காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் 275 இன்ட்டு 2 எவ்வளோ? 275 இன்ட்டு 2னா 200 இன்ட்டு 2 அப்படிங்கிறது 400, 75 இன்ட்டு 2ங்கிறது 150, 400 + 150 இஸ் 550. அவ்வளோதான். ஸோ மைனஸ் 550 அப்படின்னு வருதா? ஸோ இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 21 காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 6000 சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது 5500. 275 இன்ட்டு 2 தான் 550, 20ங்கிறது 5500. ஸோ 5500 + 800 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6300. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 6300 டிவைடட் பை 21. 21 இன்ட்டு 3 தானே 63, அப்போ 300 அப்படின்னு வரப்போகுது. அவ்வளோதான். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 300ன்னு கிடச்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவங்க கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு செல்லிங் ப்ரைஸில் கொடுக்கும்போது கெயின் கிடைக்குது, இன்னொரு செல்லிங் ப்ரைஸில் கொடுக்கும்போது லாஸ் கிடைக்குது. ஆனால் ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னா கெயின் இஸ் ஈக்குவல் டு 20 times the loss அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கெயினுடைய ஃபார்முலா அப்ளை பண்ணுற செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், லாஸுடைய ஃபார்முலா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், அதை அப்ளை பண்ணால் வருது. பட் இதுலேயும் சொல்கிறேன், நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுதக்கூடாது. ப்ராக்டிஸ், இந்த சம்ஸ் எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக வருது. இது என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாமே நான் தனித்தனி வீடியோஸாக போட்டிருப்பேன். ஓகே, இதுதான் கொஸ்டினை டேரெக்டாகவே நீங்கள் எழுதணும். அதாவது இந்த ஸ்டெப்பே நீங்கள் டேரெக்டாக எழுதணும். 800 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு இந்த 20 இன்ட்டு காஸ்ட், இதெல்லாம் மைண்ட்லேயே நீங்கள் பண்ணணும். 20 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் 275 இன்ட்டு 20, இந்த ஸ்டெப்பை டேரெக்டாக எழுதிட்டு ஆன்சர் கொண்டு வரணும். அதுதான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் ப்ரைஸ் இஃப் த ஆர்டிகல் பி சோல்டு இஃப் இட் இஸ் டிசைர்ட் டு மேக் அ ப்ராஃபிட் ஆஃப் 25% கேட்குறாங்க. அவங்க கேட்டுக்கிறது செல்லிங் ப்ரைஸ், அதாவது 25% ப்ராஃபிட்டில் அதை விற்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் செல்லிங் ப்ரைஸ் என்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 300, இதுலேருந்து ஒரு 25% வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் செல்லிங் ப்ரைஸ். அவ்வளோதான். ஸோ 300 உடைய 25% அப்படின்னா இட்ஸ் அரௌண்ட் 75 rupees வரும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 375 rupees. அவ்வளோதான். இதோடைய 25% ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 300 உடைய 25% அப்படிங்கிறது 300 உடைய ஒரு 1/4. அவ்வளோதான். 300 உடைய 1/4 அப்படிங்கிறது 25% ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் 1/4. 300 உடைய 1/4 அப்படிங்கிறது 75. ஸோ 375 rupees அப்படிங்கிறது அது செல்லிங் ப்ரைஸ், அதாவது 25% ப்ராஃபிட்டில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபோர்த் சம் பார்த்துடலாம். ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the ratio of cost price and selling price is 5:4, then the loss percentage என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, the ratio of cost price is to selling price வந்துட்டு 5:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி கொடுத்துருக்கும் போது அதோடைய லாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ லாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே, ஸோ காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக இது வந்து நம்ம 100% அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்துட்டு இந்த இதுலேருந்து இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த 100% 5னா இதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா 100% மைனஸ் இது எவ்வளோ பர்சன்டேஜோ அதுதான் நமக்கு லாஸ் பர்சன்டேஜ். கரெக்டாக? நான் என்ன பண்ணுறேன், இந்த பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணேன்னா இது 1 part ஆகிடுமா? 1 part 5 அப்படின்னா இந்த பார்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ 1 is equal to 1 part 5னா x is equal to என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 5x is equal to 4 அப்படின்னு இருக்கு. 1 part 5னா எக்ஸ் பார்ட் வந்து 4 அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 is equal to 5x, x is equal to 4/5 அப்படின்னு வருது. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது 1 part 5னா இந்த எக்ஸ் பார்ட் வந்து எவ்வளோ நான் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? 100% நான் 1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 1 part 5னா எக்ஸ் பார்ட் is equal to 4, ஸோ x is equal to 4/5 வருது. இப்போ இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. இப்போ இதை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணலாமா? 4/5ங்கிறது என்னது? 80%. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 80% இருக்குது. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 100%, செல்லிங் ப்ரைஸ் 80%. அப்போ லாஸ் பர்சன்டேஜ்ங்கிறது என்னது? 100 - 80ங்கிறது எவ்வளோ? 20%. ஸோ லாஸ் இஸ் ஈக்குவல் டு
20% அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு நெசசரி பர்சன்டேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். பர்சன்டேஜ் டாபிக் தெரிஞ்சிச்சுனாலே ஈஸியாக நம்ம இதெல்லாம் அடிச்சிடலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? எங்கெங்கே தேவையோ பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். ஃபிஃப்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a person bought some caps at rate of 60 for rupees 93 and sold them at the rate of 50 for rupees 93 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். ஆக்சுவலாக இதையுமே நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போட்டது. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா, and then they bought at the rate of rupees 93. Okay, bought some caps and sold them at the rate of, அதாவது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸும் ஈக்குவலாக தான் இருக்குது, செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவலாக தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா bought some caps at the rate of 60 for rupees 93 அப்படின்னு இருக்குது, sold them at the rate of 50 for 93. இந்த மாதிரி குவான்டிட்டி வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருந்தேன்னா, அந்த ஃபார்முலா என்னென்னா, காஸ்ட்டுக்குரிய குவான்டிட்டி, அதாவது காஸ்ட் ப்ரைஸ்க்குரிய குவான்டிட்டி மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் உடைய குவான்டிட்டி பை செல்லிங் ப்ரைஸ் உடைய குவான்டிட்டி into 100% into 100. ஐ திங்க் இது என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்ட் 5 வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் உடைய குவான்டிட்டி என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸ் உடைய குவான்டிட்டி வந்து 60, செல்லிங் ப்ரைஸ் உடைய குவான்டிட்டி வந்து 50 பை திருப்பி செல்லிங் ப்ரைஸ் உடைய குவான்டிட்டி வந்து 50 into 100 அப்படின்னு போட்டிங்கன்னா 10 by 50 into 100 which is equal to 20%. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 20% அப்படிங்கிறது கெயின். பாசிட்டிவ் சைனில் வந்துருந்துச்சுன்னா கெயின், நெகட்டிவ் சைடில் வந்துருந்துச்சுன்னா லாஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி குவான்டிட்டி செல்லிங் குவான்டிட்டி பேசிஸாக கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு ப்ரைஸுமே சேம் தான். 93 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸும் சேம் தான், செல்லிங் ப்ரைஸும் சேம் தான். அந்த குவான்டிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா இதுதான் ஃபார்முலா. காஸ்ட் குவான்டிட்டி மைனஸ் செல்லிங் குவான்டிட்டி பை செல்லிங் குவான்டிட்டி into 100%. அதில் உங்களுக்கு ஃபைனலாக பாசிட்டிவ் சைன் வந்துச்சுன்னா கெயின், நெகட்டிவ் சைன் வந்துச்சுன்னா லாஸ். அவ்வளோதான். ஸோ இது ஆன்சர் இஸ் 20% கெயின் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 6th சம் பார்த்துடலாம். 6th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, okay, a person bought some articles at rate of 6 for rupees 20 and bought same number of articles at the rate of 8 for rupees 25 and sold all the stock at the rate of 8 for rupees 31. Find the profit or loss percentage அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஒரு சில ஆர்டிகிள்ஸ் வந்து வாங்குறாங்க. ஒரு கடையில் வாங்குறாங்க, நெக்ஸ்ட் இன்னும் ரெண்டு கடையில் மாற்றி வாங்குறாரு. ஏன்னா ஒரு கடையில் வாங்கியிருப்பாரு, மேபி இன்னொரு கடையில் இன்னும் கம்மியாக இருந்திருக்கும். ஸோ ரெண்டு கடையில் சேர்த்து வாங்குறாரு. மொத்தமாக கடைசியில் விற்கும் போது ஒரு ரேட்டுக்கு விற்கிறாரு. இந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அவங்க ஜென்ரலாக கொடுத்துருக்குறது. ஓகேங்களா? ஓகே, அதாவது bought some article at the rate of 6 for rupees 20 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த குவான்டிட்டி வந்துட்டு 6, காஸ்ட் வந்துட்டு 20 rupees. நெக்ஸ்ட் இதெல்லாம் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு இடத்துல வாங்கியிருக்காரு, 8 வாங்கியிருக்காரு. அதோட ரேட் வந்து 25 rupeesக்குன்னு வாங்கியிருக்காரு. இது எல்லாமே காஸ்ட் ப்ரைஸ். நெக்ஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 8 செல் பண்ணுறாரு, 8 செல் பண்ணுறாரு, 31 rupeesக்கு வாங்குறாரு. ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சம்ஸ்க்கு ஒரு ஈஸியஸ்ட் அப்ரோச் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3உடைய எல்சிஎம் எடுத்துக்கணும். 6 8 எல்சிஎம் என்னது? 6 8. ரெண்டோட எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 48 வந்துடும். ஓகேங்களா? இது செல்லிங் ப்ரைஸ். எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 48 வந்துருமா? ஸோ ஈக்குவலைஸ் பண்ணிட்டீங்க, எல்லாத்தையுமே ஈக்குவலைஸ். குவான்டிட்டியை நான் 48 அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? குவான்டிட்டியை நான் என்னென்னு மாற்றிக்கிறேன்? 48 மாற்றிக்கிறேன். இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 6உடைய காஸ்ட் வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 48உடைய காஸ்ட் புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது 6உடைய காஸ்ட் 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 40உடைய காஸ்ட் அப்படின்னா நம்ம அதை இன்ட்டு 8 பண்ணோம்னா 40உடைய காஸ்ட் வந்துடும். கரெக்டாக எல்சிஎம் மெத்தட் தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு, அதாவது எல்லாத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த காஸ்ட் என்ன ஆகிடும் அப்படின்னா 6ன்னு இருக்குல்ல, ஸோ இந்த இன்ட்டு 8 பண்ணிட்டீங்கன்னா எல்சிஎம் அது தானே 6, இந்த 6ன்னு இருக்குது, இன்ட்டு 8 பண்ணிங்கன்னா 48க்கு ஆகிடும். கரெக்டாக? ஸோ 28 × 8 அப்படிங்கிறது 168 இருக்குது. ஸோ 25 × 6 அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே 20 × 8ங்கிறது 160. ஓகே 25 × 6 25 × 5 150 வரும். ஸோ 150 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா 31 × 6 பண்ணணும். 31 × 6 எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 48 குவான்டிட்டியோடைய காஸ்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னது 31 × 6. 31 × 6 அப்படின்னா 30 × 6 அப்படிங்கிறது 180 + 6 186.
186 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது என்ன பண்ணுறேன்னா எல்சிஎம் எடுத்துட்டு ஒரு ஈக்குவலைஸ்டு ஒரு ஈக்குவல் குவான்டிட்டி கொண்டு வரேன். ஏன்னா 6 8 8 மாறி மாறி இருக்குது. ஸோ ஒரே குவான்டிட்டிக்கு கொண்டு வரேன். ஸோ 48 குவான்டிட்டிக்கு மொத்த காஸ்ட் என்னங்கிறது பார்க்குறேன். அதாவது 6க்கு 20னா 48க்கு எவ்வளோ, 8க்கு 28னா 48க்கு எவ்வளோ, 8க்கு 31னா 48க்கு எவ்வளோ. ஒன்றுமே இல்லை, எல்சிஎம் மெத்தடில் தான். 6க்கு 20னா ரிமைனிங் பார்ட் இருக்கிறது 8 பார்ட் தான். ஸோ 8 பார்ட்டால் மல்டிப்ளை பண்ணுறது, 6 பார்ட்டால் மல்டிப்ளை பண்ணுறது, 6 பார்ட்டால் மல்டிப்ளை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2 இருக்குது. 2 இடத்துல வாங்கி இவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னா அப்போ அதை 1க்குன்னு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா 160 + 150 310 டிவைடட் பை 2 போட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆர்எல்ஸ் இதை பண்ணிட்டு இதை 2 பண்ணிக்கணும். ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணிக்கணும். 310 டிவைட் பை 2 அப்படிங்கிறது எவ்வளோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 155 ருபீஸாக இருக்குமா? இது வந்து 186 ருபீஸாக இருக்குது. ஸோ இது வந்து காஸ்ட் ப்ரைஸு, இது வந்து செல்லிங் ப்ரைஸு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஓவரால் ப்ராஃபிட்டாக கெயினான்னு கேட்டிருக்கா. கண்டிப்பாக கெயின். ஏன்னா காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாகத்தான் இருக்கின்றது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குது. ஸோ கெயின் பர்சன்டேஜ் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதாவது 100% வந்துட்டு 155 அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு 186 அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் ஆக்சுவலாக ஆப்ஷன்ஸ் வச்சு கூட நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போடணும் அப்படிங்கிறது கூட இல்லை. உங்களுக்கு ஆக்சுவலாக ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா 15% ப்ராஃபிட், 20% ப்ராஃபிட் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 20%ன்னு எடுத்து பாருங்களேன். 20%னா 155 உடைய 10%ங்கிறது 15.5, 20%ங்கிறது 21 ஆகிடும். 155 + 21 அப்படிங்கிறது 31 ஆகிடும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 31 ஆகிடும். 155 + 31ங்கிறது 186 வருதா? ஸோ டெஃபினட்டாக 20% தான். ஆப்ஷன்ஸ்லேருந்து போய்க்கோங்க. இதை மாதிரி பண்ணாமல் ஆப்ஷன்ஸ்லேருந்து போனீங்கன்னா 20% ப்ராஃபிட் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஈஸி மெத்தடில் நம்ம போகிறதுக்கு தான். ஓகேங்களா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு இதுலேருந்து 20% ஆப்ஷன் இருக்கிறது 2 ப்ராஃபிட் தான் இருக்குது. 20% ப்ராஃபிட், 15% ப்ராஃபிட். 20%னா இதோட ஒரு 30. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 7th கொஸ்டின் பார்த்துடலாம். 7th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 articles were sold for ₹1,199 each. First was sold at 15% loss and second at 15% profit. Find the overall profit or loss அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருந்தேன். அதாவது செல்லிங் ப்ரைஸ் சேமாக இருந்துட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கெயின் பர்சன்டேஜும் சேமாக இருந்ததுன்னா ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருந்தா செல்லிங் ப்ரைஸ் சேமாக இருக்கணும். அதை தாண்டி ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கெயின் பர்சன்டேஜும் சேமாக இருந்ததுன்னா என்ன ஃபார்முலானா x²/100 அப்படிங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 15² / 100. 15² / 100னா 225 டிவைடட் பை 100 which is equal to 2.2%. ஆனால் கண்டிப்பாகவே லாஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? செல்லிங் ப்ரைஸில் ஒரு ரெண்டுமே சேம் ப்ராஃபிட் கெயின் பர்சன்டேஜ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக லாஸ் தான். ஸோ லாஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கெயினை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் தப்பு. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் இஸ் 2.25% லாஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 8th question பார்த்துடலாம். A man bought things worth ₹5,000 each and sold one at 20% profit and other at 20% loss. What is the overall profit or loss percentage அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் சேம்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜும் லாஸ் பர்சன்டேஜும் சேம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் சேமாக இருந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜும் லாஸ் பர்சன்டேஜும் சேமாக இருந்ததுன்னா ஆன்சர் வந்து நீங்கள் போட்டே பார்க்க வேண்டாம். நோ ப்ராஃபிட் ஆர் நோ லாஸ் அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? இல்லை இதை நான் ஃபுல்லாக சால்வ் பண்ணி தான் பார்க்கணும்னா இதுக்குன்னே நான் தனி வீடியோ என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிளேலிஸ்ட்டில் நான் போட்டிருப்பேன். அதை சால்வ் பண்ணியும் காமிச்சிருப்பேன். இது எப்படி வந்ததுன்னு சொல்லியிருப்பேன். அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ப்ராஃபிட் ஆர் நோ லாஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம அதாவது இப்போ இதில் வந்துட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜும் லாஸ் பர்சன்டேஜும் சேமாக இருக்குது. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜும் லாஸ் பர்சன்டேஜும் சேமாக இல்லை, நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எப்படி ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போகலாம். 9th கொஸ்டின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். A shopkeeper sold an article at 25% profit of selling price. Find the real profit percentage on cost price அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆர்டிக்கிளை செல் பண்ணுறான். அந்த ப்ராஃபிட் வந்து 25% ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ரியல் ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சம்மை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நீங்கள் செல்லிங் ப்ரைஸை வந்துட்டு 100% அப்படின்னு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செல்லிங் ப்ரைஸை இப்போ நம்ம 100% அப்படின்னு வைக்கிறோம் அப்படின்னா
ப்ராஃபிட் வந்து செல்லிங் ப்ரைஸை நம்ம 100 rupees அப்படின்னு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். செல்லிங் ப்ரைஸை 100 rupees அப்படின்னு வச்சுருக்கோன்னா இதுலேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் 25% அப்படின்னு என்னது, இதுலேருந்து ப்ராஃபிட் 25%னா 25 rupeesன்னு அர்த்தம். ஓகேங்களா? செல்லிங் ப்ரைஸ் 100 rupeesன்னு வச்சுக்கிட்டேன்னா இதுலேருந்து ப்ராஃபிட் 25%னா என்னது, 25 rupees அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னோட காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும், 75 rupees இருந்திருக்குமா? புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் 100 rupees இதை வச்சுக்கிட்டேன்னா இதுலேருந்து 25% கெயின் அப்படின்னா அது 25 rupees இருந்திருக்கும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க, செல்லிங் ப்ரைஸ்லேருந்து 25% கெயின்னா 25 rupees கெயின். ஸோ அப்போ 100 - 25 தானே காஸ்ட் ப்ரைஸு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 75 rupees. அவ்வளோதான். ஓகேங்களா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் ரியல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆன் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவல் கெயின் என்னது, கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கெயின் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. கெயின் வந்து 25, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 75 இன்டூ 100. 300/3 அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சர். 100/3 அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷனில் 33.33% அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது அவங்க கொடுத்துருக்கிற ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து செல்லிங் ப்ரைஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸை நான் 100ன்னு வச்சுக்கிட்டேன்னா அதுலேருந்து 25%னா 25 rupees. ஸோ கெயின் 25 rupeesன்னு தெரிஞ்சிருச்சுன்னா 100 - 25 எவ்வளவு, அதுதான் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து அதோடைய இதை கேட்டிருக்காங்க, கெயின் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ கெயின் பர்சன்டேஜ் ஃபார்முலா வந்து கெயின் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 அதை போட்டோம்னா 33.33%. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த வீடியோட லாஸ்ட் சம் பார்த்துடலாம். ஓகேங்களா? an article is sold at 20% profit, its cost price is increased by ₹50 and at the same time if its selling price is also increased by ₹30, the gain percentage becomes 16.2/3%. find the cost price அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோம்னா பெருசாக வரும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை நம்ம சால்வ் பண்ண ஒரே ஒரு ஈக்குவேஷனில் ஆன்சர் வந்துடும். அந்த ஒரே ஒரு ஈக்குவேஷனை நான் எழுதி நான் ஆன்சரையும் போட்டுறேன். பட் அந்த ஆன்சர், அந்த ஈக்குவேஷன் எழுதுறேன்ல, அந்த ஈக்குவேஷன் எப்படி வந்ததுங்கிற எனக்கு எக்ஸ்பிளனேஷனை நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக போடுறீங்க, நான் பார்ப்பேன். ஓகேங்களா? எனக்கு எக்ஸ்பிளனேஷன் வரல, யாருக்கும் அந்த இது எப்படின்னு புரியலன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நானே எக்ஸ்பிளனேஷன் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா 120% கெயின்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே, நான் மேலால ஒரு க்ளூ தான் என்னால் கொடுக்க முடியும். ஓகே, 30 rupees வந்துட்டு செல்லிங் ப்ரைஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே தென் காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு 50 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே ஃபைன், இதுவும் எக்ஸ் இதுவும் எக்ஸ். ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெயின் வந்துட்டு 16.2/3% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 16.2/3%னா 1/6. கெயினுங்கிறது என்னது, 100%. காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் கெயின். காஸ்ட் ப்ரைஸ் 100% வச்சுக்கிட்டோம்னா 100%னா 1 part. கரெக்டா? 16.2/3% நான் வந்துட்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணேன்னா என்ன வரும், 1/6 வரும். ஸோ 1 + 1/6 அப்படிங்கிறது நம்ம போட்டோம் அப்படின்னா இது வந்து 7/6 ஆகிடும். ஸோ அந்த 7/6 தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். மிச்சது எல்லாமே எப்படி வந்ததுங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்ன வருதுன்னா 850 rupees அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, ஐ நீட் த எக்ஸ்ப்ளனேஷன். இங்கே கண்டிப்பாக என்னோட கமெண்ட் செக்ஷனில் எக்ஸ்ப்ளனேஷனை போடுறீங்க. இந்த பார்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எந்த சம் கேட்டாலும் இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாமில் பண்ண வேண்டியது இந்த டேரெக்டாக இந்த எழுதிட்டு நீங்கள் சம்மை சால்வ் பண்ணி தர ஸ்டெப்ஸ் எழுதவே கூடாது. அந்த ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு தேவை. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன், கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணலைன்னா நாளைக்கு நான் வீடியோ போடுறேன், அதில் நான் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டிஸ்ஆனஸ்ட் டீலர் ப்ராப்ளம்ஸ் நான் எதுவுமே இதில் எடுக்கலை. டிஸ்ஆனஸ்ட் டீலர் ப்ராப்ளம் என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிளேலிஸ்ட்லேயே பார்ட் 10 and 11 போட்டிருப்பேன். அதிலே ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லா பாட்டுமே அதிலே கவர் பண்ணிக்கிறேன். திரும்ப எடுக்கலை. நீங்கள் அதில் போய் டிஸ்ஆனஸ்ட் டீலர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அதுவும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ அதில் பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன். நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்ளிகேஷன் சம்ஸில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், தென் இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ், இது எல்லாமே தான் நான் வந்துட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன்ல, எப்படி லாஸ்ட் 5 days ப்ரிப்பரேஷன்ஸ் வச்சுல அப்ளிகேஷன் சம்ஸில் அதை மட்டும் முக்கியமாக பாருங்கன்னு. அதை தான் நம்ம நாளைக்கு ஒன் டைம் நான் உங்களுக்கு ஃப்ரம் பேசிக்லேருந்து ஒரு நல்ல ஒரு ரிவிஷன் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் என்னென்ன படிக்கணுமோ அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தோட பேசிக் வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தீங்க, எனக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லைன்னா ப்ளீஸ் அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நாளைக்கு வாங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.